வார்த்தை சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியின் மூலியமாக நம்ம கிட்ட சொல்றாங்களா, இல்ல வேற ஒரு ஆவியை சுமந்து கொண்டு அதை நம்ம இடத்துல சொல்லுகிறார்களா அப்படின்றத நம்ம கவனமாக சோதித்து பார்க்க வேண்டுமா. பவுலே சொல்றாரு, என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கூட நீ என்ன பண்ணணுமா, சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள் அப்படின்றதான் பவுலும் சொல்லுகிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் 40 நாள் கடுமையாக விரதம் இருந்து இயேசு கிறிஸ்துவானவர் ரொம்பவே சோர்ந்து போயிருந்த காலத்துல யார் வந்தா அவரோட கூட பேசுறதுக்கு, வசனத்தை எடுத்துக்கொண்டு யார் வந்தான்னு பாத்தீங்கன்னா எதிரியானவன் தான் வந்தான் இல்லையா. பிசாசானவன் ஆண்டவரை பயங்கரமான ஒரு சோதனையில போடுறான். நீ இந்த அப்பத்தை இந்த கல்களை அப்பமாக மாற்றி புசி அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அப்படியே செஞ்சிடல. பிசாசுக்கு போயிட்டு அவர் துணை நிற்கல, அதற்கு மாறாக என்ன பண்றாரு, வசனத்தினால வெற்றி